இன்றைய முக்கிய செய்திகள். மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டில் மத்திய அரசு பாரபட்சம் என புகார். தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளா, மேற்கு வங்க ஆளும் அரசுகள் போராட்டம். தமிழ்நாட்டில் தீவிரமடையும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள். கடைசி நேரத்தில் எதுவும் நடக்கலாம் என்கிறார் ஜெயக்குமார். பாஜக ஆட்சியில் அதானியை தவிர மற்ற அனைவருக்கும் அநீதி. ஜார்க்கண்டில் ஒற்றுமை யாத்திரையில் பேசிய ராகுல் காந்தி ஆவேசம். பாஜக மூத்த தலைவர் அத்வானிக்கு பாரத ரத்னா விருது. மோடி, நிதின் கட்கரி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. சம்பா பயிரை காப்பாற்ற மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு. டெல்டா விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று ஸ்டாலின் நடவடிக்கை. வணக்கம். வணக்கம். இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட வேண்டிய வெள்ள நிவாரண நிதி மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதியை ஒதுக்கீடு செய்யாத மத்திய பாஜக அரசை கண்டித்து தமிழக எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் வரும் 8ஆம் தேதி கருஞ்சட்டை ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர். பாஜக ஆட்சி செய்யாத மாநில அரசுகள் கோரும் நிதியையும் அம்மாநிலங்களுக்கான நிலுவை நிதியையும் ஒதுக்காமல் மத்திய அரசு தாமதித்து வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, தெலங்கானா, ஒடிஷா, மேற்கு வங்கம், டெல்லி மாநிலங்களின் முதலமைச்சர்கள் இது தொடர்பாக மத்திய அரசை விமர்சித்து வருகின்றனர். இந்நிலையில் மேற்கு வங்க மாநிலத்தில் 100 நாள் வேலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் வழங்கப்பட வேண்டிய நிலுவை நிதியை வழங்காத மத்திய அரசை கண்டித்து அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி நேற்று முதல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். நகரின் முக்கிய பகுதியிலுள்ள அம்பேத்கர் சிலை அருகே நடந்து வரும் போராட்டம் 2வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. நேற்றிரவு அவர் அமைச்சர்களுடன் அங்கேயே தங்கி போராட்டத்தை தொடர்ந்தார். மேற்கு வங்க சட்டப்பேரவையில் நாளை மறுதினம் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் செல்வி மம்தாவின் போராட்டம் நாளை இரவு வரை நீடிக்கும் என கருதப்படுகிறது. கேரளாவுக்கு முறையாக நிதி வழங்காமல் புறக்கணிக்கும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தலைநகர் டெல்லியில் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்த முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தலைமையிலான அரசு தற்போது திருவனந்தபுரத்தில் கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்கிறது. மத்திய பட்ஜெட்டில் கர்நாடக மாநிலத்திற்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக சாடியுள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா அதனை கண்டித்து வரும் 7ஆம் தேதி டெல்லியில் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளார். இந்நிலையில் இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட வேண்டிய வெள்ள நிவாரண நிதி மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதியை வழங்காத மத்திய அரசை கண்டித்து திமுக கூட்டணி சார்பில் வரும் 8ஆம் தேதி டெல்லியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை அருகே கருப்பு உடை அணிந்து திமுக மற்றும் தோழமை கட்சிகளின் எம்பிக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திரு TR பாலு அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தமிழ்நாட்டில் கூட்டணி பேச்சுக்கள் தீவிரமடைந்துள்ளன. ஆளும் கட்சியான திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்த திரு TR பாலு தலைமையில் அமைத்துள்ள குழுவினர் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் தொடர்ச்சியாக வரும் 9ஆம் தேதி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இந்நிலையில் திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடையே அறிவாலயத்தில் இன்று மாலை பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த சந்திப்பு இணக்கமாக இருந்ததாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் தெரிவித்தனர். தொடக்கம் மிக நன்றாக இருந்தது. ஒரு இணக்கமான அணுகுமுறையை நாங்கள் பார்த்தோம். எனவே நல்லதே நடக்கும், நல்ல முடிவு கிடைக்கும் என்று இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். இந்நிலையில் பாஜகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி அறிவித்துள்ள நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜெயக்குமார் தேர்தல் கூட்டணி அமைப்பதில் கடைசி நேரத்தில் எதுவும் நடக்கும் என்று மலுப்பலாக கூறியதால் அக்கட்சியினர் குழப்பமடைந்துள்ளனர். லாஸ்ட் மினிட்ல எது வேணால் நடக்கலாம், புரியுதுங்களா? அப்படி தானே கடந்த காலத்தில் எவ்வளோ எலெக்ஷன் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடி கூட எல்லாம் அணி மாறுற அந்த நடைமுறையெல்லாம் தமிழக அரசியல் வரலாற்று நடந்து தானே இருக்குது. அதனால் எல்லாமே சாத்தியக்கூறுகள் உண்டு. அதாவது லெட்ஸ் வெயிட் அண்ட் see. இதனிடையே சென்னையில் அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்த சென்ற திருமதி சசிகலா, திரு ஓ பன்னீர்செல்வம் இருவரும் சந்தித்து பேசியது பேசு பொருளாகியுள்ளது. ஆனால் திரு ஓ பன்னீர்செல்வமும் தாமும் ஒரே கட்சிக்காரர்கள் என்பதால் இந்த சந்திப்பு இயல்பானது என்று திருமதி சசிகலா தெரிவித்தார். எங்களுடைய கட்சிக்காரர் அவர் வர்றோம், எதுக்கு பார்க்குறோம், இறங்குறோம், பேசுகிறோம். அது நம்ம தமிழ்நாட்டினுடைய பண்பு அது. அதனால் நான் பார்த்தேன், பேசினேன். அவர் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் தானே, இதில் ஒன்றும் சொல்கிறது.
தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியை வலுப்படுத்தும் நடவடிக்கையில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி.கே. வாசன் களம் இறங்கியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிரியை வீழ்த்துவதற்காக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற நட்பு கட்சிகளின் தலைவர்களை சந்தித்ததாக கூறினார். நேற்று காலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அவர்களை நேரடியாக சந்தித்து பேசினேன். முன்தினம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவரோடு தொலைபேசியிலே பேசினேன். நாளைய மறுதினம் பாமக உடைய மரியாதைக்குரிய தலைவர் திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சந்தித்து பேச இருக்கிறேன். இந்நிலையில் சேலத்தில் பேசிய பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூட்டணி குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்தார். மத்திய அரசு மாநிலங்களின் கூட்டாட்சி உணர்வை மதித்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரி தொகுதியை பாஜகவினர் கோரி வரும் நிலையில் அக்கட்சியின் தலைவர்கள் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை அவரது இல்லத்தில் இன்று நேரில் சந்தித்து வலியுறுத்தினர். நல்ல வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற நிபந்தனையோடு அவர் அதை ஏற்றுக்கொண்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதானியை தவிர நாட்டிலுள்ள அனைவருக்கும் அநீதி இழைக்கப்படுவதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரை மேற்கொண்டுள்ள அவர் ஜார்க்கண்ட் மாநிலம் கோட்டாவில் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது பாஜக வெறுப்பை பரப்பி வருவதாக சாடிய திரு ராகுல் காந்தி, இந்த வெறுப்பு மற்றும் வன்முறைக்கு எதிராக தொடங்கப்பட்ட இந்திய ஒற்றுமை நீதி யாத்திரை 4000 கிலோமீட்டர் கடந்து வந்துள்ளதாக கூறினார். வெறுப்புக்கு எதிராக அன்பின் கடைகளை திறப்போம் என்ற முழக்கத்தையே தாம் கொடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். பாஜகவினர் எவ்வளவு வேண்டுமானாலும் வெறுப்பை வன்முறையை பரப்பட்டும், நாங்கள் கவலைப்பட போவதில்லை. காங்கிரஸ் கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளும் நாடு முழுவதும் அன்பின் கடைகளை திறப்போம். ஏனெனில் பாஜகவினரின் இதயத்தில் இருக்கும் வெறுப்புக்கும் அச்சத்துக்கும் எதிராக போராடுவதே தமது பணி என்ற திரு ராகுல் காந்தி, நீதிக்காக குரல் கொடுப்பதும் இந்த யாத்திரையின் முக்கிய நோக்கம் என்று கூறினார். ஒவ்வொருவரையும் ஒருங்கிணைக்க ஜார்க்கண்டில் அன்பின் கடைகளை திறக்கவே இங்கு வந்திருப்பதாக தெரிவித்த அவர், நாடு முழுவதும் உள்ள ஏழைகள், இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் ஆகியோருக்கு எதிராக மத்திய அரசு அநீதி இழைத்து வருவதாக சாடினார். இந்தியாவில் அதானி என்று சொன்னாலே போதும், அடுத்த நொடியே மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்ற திரு ராகுல் காந்தி, அதானியின் முதலீடே திரு நரேந்திர மோடிதான் என கூறினார். காங்கிரஸ் கொண்டு வந்த நில தீர்ப்பாய மசோதாவை திரு மோடி ரத்து செய்துவிட்டதாக கண்டனம் தெரிவித்தார். ஒவ்வொருவருக்கு எதிராகவும் அநீதி இழைக்கப்படுகிறது என்ற திரு ராகுல் காந்தி, அதானியை தவிர மற்ற இந்தியர்கள் அனைவரும் அநீதியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சாடினார். பாஜக மூத்த தலைவர் திரு எல்.கே. அத்வானிக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு மோடி, தமது காலத்தில் மிகவும் மதிக்கப்படும் அரசியல்வாதிகளில் ஒருவராக உள்ள திரு அத்வானி இந்தியாவின் வளர்ச்சிக்கு அளித்த பங்களிப்பு மகத்தானது என குறிப்பிட்டுள்ளார். தேசிய ஒருமைப்பாடு, கலாச்சார மறுமலர்ச்சியை மேம்படுத்துவதற்கு இணையற்ற முயற்சிகளை மேற்கொண்டவர் அவர் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். 96 வயதாகும் அத்வானி துணை பிரதமர், உள்துறை, தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பதவிகளை வகித்துள்ளார். தனது இளம் வயது முதலே RSS அமைப்பில் இணைந்து தீவிரமாக பணியாற்றிய அத்வானி பாஜகவை நிறுவிய தலைவர்களில் ஒருவராவார். 1990ஆம் ஆண்டு அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட வலியுறுத்தி நாடு முழுவதும் அவர் ரத யாத்திரை மேற்கொண்டார். பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ள திரு அத்வானிக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். டெல்டா மாவட்டங்களில் சம்பா பயிர்களை காப்பாற்ற மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 6000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை குறைவாக பெய்த காரணத்தாலும் கர்நாடக அரசு காவிரி நதிநீர் முறையாக வழங்காததாலும் டெல்டா மாவட்டங்களில் சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக அரசு அமைத்த குழு ஆய்வு செய்ததில் 22,774 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் தண்ணீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்படும் என தெரிய வந்தது. திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் பகுதியில் சம்பா பயிர்கள் கருகி வருவதால் குடங்களில் தண்ணீர் பிடித்து ஊற்றி காப்பாற்றும் சூழலுக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டனர். 6000 ஹெக்டேர் அளவில் பயிராக இருக்குது. பயிராக இருக்குன்னா சூழ் கட்டும் பருவத்தில் இருக்குது, தண்டு உருண்டு இருக்குது, அதே மாதிரிக்கா பால் கட்டும் பருவத்தில் இருக்குது. இந்த பயிருக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 தண்ணி விட்டால் தான், ஒரு பிப்ரவரி 25ஆம் தேதி வரைக்கும் இதில் தண்ணி மேட்டூர்லேருந்து திறந்தாதான் இந்த பயிரெல்லாம் காவந்து பண்ண முடியும். காரியமங்கலம், சேந்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள சம்பா சாகுபடி பயிர்களுக்கு ஏக்கருக்கு 35,000 ரூபாய் நிவாரணம் வழங்குமாறு விவசாயிகள் வலியுறுத்தினர். இந்நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று காவிரியில் தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டார். பாசன நீரை விவசாயிகள் சிக்கனமாக பயன்படுத்தி சம்பா நெற்பயிரை பாதுகாத்து பயன்பெறுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அதன்படி இன்று மாலை முதல் வினாடிக்கு 6000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இனி வருவது செய்தி துளிகள். பஞ்சாப் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் ராஜினாமா செய்துள்ளார்.
பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியுள்ள அவர் தனிப்பட்ட காரணங்களுக்காக ராஜினாமா செய்வதாக அதில் குறிப்பிட்டுள்ளார். மாநில ஆம் ஆத்மி அரசுக்கும் திரு புரோஹித்துக்கும் மோதல் நீடித்து வந்த நிலையில் அவர் பதவி விலகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மும்பையில் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே பிரிவு சிவசேனா முன்னாள் கவுன்சிலரை சுட்டுக் கொல்ல முயன்ற பாஜக எம்எல்ஏ கணபதி கெய்க்வாட் கைது செய்யப்பட்டார். முன்விரோதத்தால் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக அல்காஸ் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்ற அவர்களிடம் காவல் ஆய்வாளர் பேச்சுவார்த்தை நடத்திய போது பாஜக எம்எல்ஏ கணபதி மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து முன்னாள் கவுன்சிலர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார். இதில் 2 பேர் படுகாயம் அடைந்த நிலையில் பாஜக எம்எல்ஏ உள்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ஸ்பெயின் நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தையொட்டி அலங்கரிக்கப்பட்ட அவரது படத்துக்கு மரியாதை செலுத்தினார். மாநில சுயாட்சியை வென்றெடுக்கும் மக்களுக்கான அரசு ஒன்றியத்தில் அமைய திமுகவினர் ஓய்வின்றி உழைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் திரு துரைமுருகன், திரு கே.என். நேரு உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களுடன் பேரணியாக சென்று அண்ணா நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி பாசிஸ்டுகளை வீழ்த்த அண்ணாவின் நினைவு நாளான இன்று உறுதியேற்போம் என்று கூறினார். சட்டப்பேரவையில் திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கு இருக்கை ஒதுக்கீடு செய்யப்பட்ட விவகாரத்தில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக தாம் செயல்படவில்லை என பேரவைத் தலைவர் திரு அப்பாவு கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் களக்காடு பச்சையாறு அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நீதிமன்ற உத்தரவு சட்டப்பேரவையையோ பேரவைத் தலைவரையோ கட்டுப்படுத்தாது என கூறினார். இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு மேலும் 3000 வீடுகள் கட்டித்தரப்படும் என அமைச்சர் செஞ்சி திரு மஸ்தான் கூறியுள்ளார். சென்னை காவாங்கரையில் மறுவாழ்வு முகாமில் உள்ளவர்களுக்கு மக்களை தேடி மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த அவர் இலங்கை தமிழர் மறுவாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் செய்து கொடுப்பார் என தெரிவித்தார். கேரட் விலை ஏற்றத்தால் நீலகிரி மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த 6 மாத காலமாக கிலோ 20 ரூபாய்க்கு குறைவாக விற்பனையாகி வந்த கேரட்டை தற்போது கிலோ 50 ரூபாய் வரை கொடுத்து வியாபாரிகள் வாங்கி செல்வதாக அவர்கள் கூறினர். உள்ளாட்சி பொறியாளர்களை டிஎன்பிஎஸ்சி தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நகர்ப்புற நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறைக்கு பொறியாளர் உள்ளிட்ட பணிகளுக்கு துறை சார்பில் வெளியிடப்பட்ட ஆள்தேர்வு அறிவிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். அரசியல் ரீதியான பட்டிமன்றத்தில் நீதிபதி ஒருவர் பங்கேற்பது நீதித்துறை மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை இழக்கச் செய்யும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் மூத்த வழக்கறிஞர் திரு துரைசாமி புகார் அளித்துள்ளார். கோவில் விடுதலை அவசியமா அரசியலா என்ற பட்டிமன்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க எதிர்ப்பு எழுந்த நிலையில் அதில் பங்கேற்கப் போவதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டி அவர் கடிதம் எழுதியுள்ளார். பொது விவாதங்களில், அரசியல் மேடைகளில் நீதிபதிகள் கலந்து கொள்வது என்பதற்கு சட்டப்படி எதுவும் தடை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கென்று ஒரு எத்திக்ஸ் இருக்கிறது. இப்படியே போகும் என்று சொன்னால் பொது தேர்தல்களில் அரசியல் கட்சிகளை ஆதரித்து பேசுவதற்கு கூட சில நீதிபதிகள் முன் வந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியாது. அரசியல் அமைப்பு சட்டத்தையும் பாரம்பரியத்தையும் பின்பற்ற வேண்டியது நீதிபதிகளின் கடமை என்று திரு துரைசாமி கூறியுள்ளார். தமிழ்நாடு மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் நடுக்கடலில் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆறுகாட்டுத்துறையைச் சேர்ந்த 5 மீனவர்கள் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீனவர்களை தாக்கி 50,000 ரூபாய் மதிப்பிலான ஜிபிஎஸ் கருவி, செல்போன், மீன், நண்டு உள்ளிட்டவற்றை பறித்துச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மீனவர்கள் வேதாரண்யம் கடலோர காவல் குழுமத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆம்னி பேருந்துகளை கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்க தயாராக இருப்பதாகவும் ஆனால் அதற்கு அவகாசம் வேண்டும் என்றும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து துறை ஆணையர் திரு சண்முகசுந்தரம், சிஎம்டிஏ உறுப்பினர் செயலர் திரு அன்சுல் மிஸ்ராவுடன் இன்று பேச்சு நடத்திய அவர்கள் வடசென்னை மற்றும் கோயம்பேட்டை சுற்றியுள்ள மத்திய சென்னை பகுதி பயணிகளை ஏற்றிச் செல்லும் வகையில் ஒரு பொதுவான இடத்தை ஆம்னி பேருந்துகளுக்கு ஒதுக்கித் தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 46,960 ரூபாயாகவும், கிராம் 5,870 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 77 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாத மத்திய பாஜக அரசை கண்டித்து தமிழக எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் வரும் 8ஆம் தேதி கருஞ்சட்டை ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர். நாடாளுமன்ற தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தமிழ்நாட்டில் கூட்டணி பேச்சுக்கள் தீவிரமடைந்துள்ளன. தொழிலதிபர் அதானியை தவிர நாட்டில் உள்ள அனைவருக்கும் அநீதி இழைக்கப்படுவதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.